ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வீடியோ போடுற விஷயத்தையே நான் மறந்துட்டேன்ப்பா. அதுக்கு ரொம்ப சாரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வீட்ல இருக்கும்போது அவங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு முகாம் மாரி போட்டிருக்காங்க பாருங்களேன். அதுக்கு வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. டக்குன்னு நான் கிளம்பி போயிட்டு சைன் போட்டுட்டு வந்தேன். வந்து எனக்கு வீடியோ விஷயமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. மறந்துட்டேன். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்தது தான் நான் சரி வாய்ஸ் ஓவர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்க கிரகப்பிரவேசம் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு நாள் வந்து எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க வந்து யாருக்குமே சொல்லாம, ரொம்ப சிம்பிளா நம்பளே வந்து கணபதி ஹோமம் மாரி சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம் அப்படிதான் நாங்க நெனச்சோம். அப்புறம் யோசிச்சது என்னன்னா, ரொம்ப வருஷமா ஆள் இல்லாம பூட்டியே கடந்த வீடு, கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருந்த மாரி ஒரு ஃபீல் வேற இருந்துச்சு. சரி நெறையா இங்க டெத் வந்து நெறையா நடந்திருக்கு அப்படின்றதுனால, சரி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக, சரி ஒரு தெருவுல இருக்க ஒரு 10, 15 பேர் அந்த மாரி சொல்லிட்டு, அ அந்த இடத்துல வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நல்லது அப்படின்ற மாரிலாம் ஒரு ஐடியா பண்ணி தான் கொஞ்சம் சிம்பிளா வந்து எல்லாருக்கும் சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட்லாம் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டுருந்தோம். ஐயர் வரத்துக்கு முன்னாடி ஒரு 12 மணி, 11 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்து நான் கோலம் போட்டுட்டுருந்தேன். அத வந்து வீடியோ எடுத்திருந்திருக்காங்க. சிம்பிளா சின்னதா வந்து இந்த மாரி கீத்து கொட்டாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி போட்டுட்டு லைட்லாம் போட்டு எதுவுமே பண்ண வேணான்னு தான் நெனச்சோம். அப்படியே ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து இத பண்ணலாம், அத பண்ணலாம், இத பண்ணலாம். சரி இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே நல்லா வெளிச்சமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் போடுறது எல்லாமே அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில தான் இருக்கும். அதுவுமே இன்னும் நாங்க நெறைய வேல இருக்கு சொல்லப்போனா. அதுக்கு அமௌண்ட் தான் தேவைப்படுது. நெறைய வேல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்க வந்ததுக்கப்புறம், அப்பப்ப நமக்கு அமௌண்ட் கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா சில வேலைகள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கோம். வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கு. நான் தனியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினி ஹோம் டூர் மாரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இத நைட்ல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண போறோம்ல, அன்னைக்கு நைட்டு வந்து இங்க தானே தங்கணும்னு சொன்னாங்க. அதனால அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.